வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம வாழைப்பழ போண்டா தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏலக்கி வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் மஞ்சள் பழம் எந்த பழம் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பழத்தை நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா மசிச்சிடலாம். இப்போ நான் 6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், 6 ஏலக்கி வாழைப்பழம். அந்த ஏலக்கி வாழைப்பழத்தை நான் இப்போ தோலை உரித்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், நல்லா மசிச்சிடலாம். மிக்சியில் அடித்தா ரொம்ப குழன்னு ஆகிடும், அதனால் நம்ம லைட்டாக மசித்தாலே போதும். இந்த அளவு மசித்தா போதுங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க. இதில் இப்போது 1/2 கப்பு கோதுமை மாவு இதை சேர்த்துடலாம். இதுக்கு 1/4 கப்பு சர்க்கரை, நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக வரும். நீங்கள் சோடா உப்பு சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வைக்க வேண்டியதாக இருக்கும். இது உடனே செய்ய போகிறதுனால நான் சோடா உப்பு போட்டிருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தோட ஈரமே இதுக்கு போதுமானதாக இருக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக முந்திரி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம எண்ணெய் கடாயை வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த போண்டா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு தான். நம்ம எண்ணெய் கடாயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் கடாய் வச்சாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு போண்டாவாக எடுத்து இதில் போட்டுடலாம். அது கொஞ்சம் தண்ணி தொட்டுடலாம். கையில் தண்ணியோ எண்ணெயோ எது வேணால் தொட்டுக்கோங்க. நான் தண்ணி தொட்டிருக்கேன். கொஞ்சம் மேலே எழுந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப் கிடைக்கும். இதை நம்ம கையில் உருட்ட முடியாது. இது கிட்ட தான் போய் போடணும். அந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப் கிடைக்கும். மேலேருந்து போட்டோம்னா எல்லாம் சப்பையாயிடும். இது ஒன்று ஒன்றா தான் போட முடியும். அப்படியே இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். வாழைப்பழம் பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மலச்சிக்கலுக்கு ரொம்ப பெருசாக உதவி பண்ணும். அது மலச்சிக்கலே இல்லாமல் பண்ணிடும். ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் சில குழந்தைங்க வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க கூட இந்த போண்டா செஞ்சு கொடுக்கும்போது இந்த ஸ்வீட் டேஸ்ட்டுக்காகவே ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அவசியமாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான பொருள் தான் இதுக்கு தேவைப்படுது, ரொம்ப பொருள் தேவையில்லை. அதனால் நீங்கள் ஈஸியாக வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இது அடியில் கொஞ்சம் ஒட்டுங்க. ஸோ நீங்கள் பார்த்து அதை பிரித்து விட்டுறணும். அப்போ தான் அது மேலே எழுந்து வரும் அந்த போண்டா. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம அடியில் ஒட்டிகிட்டு இருக்கிறத எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மேலுக்கு வந்துடும். இப்போ நமக்கு 2 பக்கமும் சிவந்து சூப்பர் ரெட் கலரில் நல்லாயிருக்கு. இதாங்க கரெக்டான ஸ்டேஜ். நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் இருக்க மாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ வாழைப்பழ போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஈவினிங் ஸ்நாக் கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.